எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஹெவன்சி கவுன்சிலிங்கில் தொடர்ந்து இந்த 20 டேஸும் நம்மளுடைய அழகான ட்ரெயினர்ஸ் அழகழகான விஷயங்களை பற்றி நம்மக்கிட்ட பேச வந்திருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த 3வது நாள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மிஸ்ஸஸ் கிதர் நஸ்ரின் ஹுசைனா அவர்கள். இவங்க நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணியிருக்காங்க. டிடிடி, டிசிபி, எம்டிசிசி எல்லாம் முடிச்சிருக்காங்க மாஷா அல்லா. அண்ட் அல்ஹம்துலில்லா இன்றைக்கி நம்மளுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு நரிஷ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பேச வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லா. ஜஸாக்கல்லாஹு கைர் மேம். அண்ட் வி வெல்கம் யூ ஃபார் திஸ் கம்யூனிட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றத உங்க சாட் பாக்ஸ்ல வேர்ட்ஸா இல்லாம இமோஜிஸ், ஸ்மைலிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமா சொல்லலாமா நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு? எஸ், எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? How are you all? சொல்றீங்களா? Okay, thank you so much. Okay, so happy evening everyone. First of all, I would like to thank the Almighty for giving me this wonderful platform, and also Bahariya sister, thank you so much for this beautiful platform. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது, பேச போறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். பட் திங்க் பண்ணி பார்த்தோம்னா அதை பத்தி நம்ம யோசிச்சு பாக்குறோமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, நியூட்ரிஷன் இல்லைன்னா ஃபுட் இப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டா உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் என்ன சொல்லாமா? நியூட்ரிஷன் இல்லைன்னா ஃபுட், இந்த ரெண்டு வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டோன்னே உங்க மைண்ட்ல தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவா இருக்கும்? என்ன தோணுது அதை கேட்ட உடனே? சாட் பாக்ஸ்ல ஸ்பீடா டயட், டயட் வேற, டயட் வேற, ஃபுட்னா டயட், நியூட்ரிஷன்னா டயட் வேற, இன்னும் எதிர்பார்க்குறேன் எனர்ஜி. வாவ், சூப்பர். வெல்னஸ், சூப்பர். டயட்ல இருந்து இப்போ வெல்னஸ்க்கு போயாச்சு. சூப்பர். சத்தானதா, வெஜிடபிள்ஸ், ஹெல்தி ஃபுட்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ். ஸோ நியூட்ரிஷன் ஃபுட்னாலே டயட் தான், கேலரிஸ் தான், அப்படிதானே, வெயிட் தான், இதுதான் ஞாபகம் வருது. இல்ல டேஸ்டியான ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் வை டோன்ட் யூ திங்க், நம்ம ஏன் இந்த மாதிரி யோசிச்சு பார்க்க கூடாது? அந்த வேர்ட் கேர், நம்ம ரொம்ப கேரிங்கா நம்மளை பாத்துக்கிறதா இருக்கட்டும், மத்தவங்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த வேர்ட் யாருக்குமே வரலையா? கேர், அந்த நியூட்ரிஷன் இதெல்லாம் கேட்டப்போ அந்த கேர் யாருக்கும் தோணலையா? எப்பயுமே டயட், ஃபுட் இதெல்லாம் தோணுது. நம்ம அப்படியே பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம பேச வந்திருக்கோம். எஸ். ஸோ எதனால கேர் அப்படின்னு சொல்றேன்னா, இட் இஸ் மோர் தென் த நியூட்ரிஷன். இந்த நரிஷ்மெண்ட்னு சொல்றது இட் இஸ் மோர் தென் த நியூட்ரிஷன். அது நம்ம வெறும் சாப்பிட்றதால மட்டும் கிடையாது. நம்ம என்ன நம்ம உடம்புக்கு ஃபீட் பண்றோம், நம்ம என்ன நம்ம மனசுக்கு ஃபீட் பண்றோம், என்ன நம்ம சோலுக்கு ஃபீட் பண்றோம். பாடி, மைண்ட் அண்ட் சோல், இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், என்ன ஃபீட் பண்றோம், அதுதான். ஸோ நரிஷ்மெண்ட் அப்படின்னா சொல்லலாமா? என்னவா இருக்கும்? நரிஷ்மெண்ட்னா என்ன இருக்கும்? சொல்றீங்களா? நரிஷ்மெண்ட்னா என்னன்னு சாட் பாக்ஸ்ல. நியூட்ரிஷன் சொல்றது நம்ம உடம்புக்கு கொடுக்கறது, லைக் புரதச்சத்து, கொழுப்பு சத்து, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஓகே, இந்த மாதிரியானதான் நியூட்ரிஷன் இல்லையா? நம்ம உடம்புக்கு தேவையானது நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதான் நம்ம உடம்பு பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். அதான் அஃபெக்ட் ஆகுது நம்ம நடைமுறைகள் எல்லாம். பட் நரிஷ்மெண்ட்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் டீப்பரா. நரிஷ்மெண்ட்ல நியூட்ரிஷனும் இருக்கும், எமோஷனலும் இருக்கும். நரிஷ்மெண்ட்ல நியூட்ரிஷனும் இருக்கும், எமோஷனலும் இருக்கும், மென்டலும் இருக்கும், ஸ்பிரிச்சுவலும் இருக்கும். இது எல்லாம் நம்ம ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதன் மூலியமா நம்ம ஹேபிட், பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அதன் மூலியமா எவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் ஆகுது அப்படின்னு பாக்குறது தான் நரிஷ்மெண்ட். இட் இஸ் மோர் தென் த நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் சொல்றது வெறும் உடம்புக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு மட்டும்தான். நரிஷ்மெண்ட்னு சொல்றது நம்ம உடம்புக்கு, மனசுக்கு, மென்டல் ஹெல்த்துக்கு, நம்ம
சோல், நம்ம ஸ்பிரிச்சுவலா எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்கோம்னு பாக்குறதுக்கு. ஃபுட்ன்றது வெறும் சாப்பிடுறது தான், பட் இது வந்து நம்ம எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கோம் வித் அதர் பீப்புள்ஸ், அந்த மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இட் இஸ் அபவுட் மோர் தென் த ஃபுட். இது வந்து நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது, இது எப்படி கனெக்ட் பண்ண வைக்குது வித் அதர்ஸ், இல்லைன்னா இது எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுது ஃபார் மை என்டையர் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம், அப்போ என்ன கிடைக்கும்? ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் நரிஷ்மெண்ட் டு யுவர் ஹார்ட். அதுதான் நரிஷ்மெண்ட் டு யுவர் ஹார்ட். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறோம் இல்லையா, அது ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். உங்க ஃபேவரட் ஃபுட்டை ரசிச்சு ருசிச்சு கம்ஃபர்டான ஃபுட் இதுதான் சொல்லி சாப்பிடுறோம் இல்லையா, அதுதான் எமோஷனல் நரிஷ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமா இல்லையா, இதை பத்தி தான் நம்ம பேசவும் போறோம் நிறையா. ஓகே, ஒரு சின்ன கேம். இப்போ நரிஷ்மெண்ட் பத்தி நான் இவ்வளவு சொன்னேன் இல்லையா, இப்ப சொல்லலாமா? நரிஷன் கேட்டப்போ, நரிஷ்மெண்ட் வேர்டு கேட்டப்போ என்ன வருது உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட்? இப்ப சொல்லுங்க. நரிஷ்மெண்ட்ன்ற வார்த்தையை கேட்டோன்னா வாட் இட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? ஃபர்ஸ்ட் என்ன வருது, என்ன தோணுது? எஸ், ஸ்பீடா சொல்லலாமா? டக்கு டக்குன்னு சொல்லலையா? ஐடியா இல்லையா? ஹெல்த்தி, வெரி குட். வேற? குக்கிங் ஃபுட், எமோஷனல், வெரி குட். வேற? உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க. அது கரெக்டா இருக்கணும் தப்பா இருக்கணும் அவசியமே இல்லை. பரிபூர்ணமானது, வெரி நைஸ். ஓகே, சோ ஹியர் நரிஷ்மெண்ட்னு சொல்றது நம்ம லவ், நம்மள எந்த அளவுக்கு லவ் பண்றோம், கேர், பீஸ், எனர்ஜி. ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா எனர்ஜி, அதுதான் நரிஷ்மெண்ட். நரிஷ்மெண்ட்கான வேர்டு. ரொம்ப வண்டர்ஃபுல்லா சொன்னீங்க, தேங்க்யூ சோ மச். நம்ம எல்லாரும் எந்த மாதிரியான உலகத்துலங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்மளை சுத்தி என்ன? ஃபுட் ஃபுட் ஃபுட். எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுட். நம்ம எங்கேயும் போலனாலும் வீட்டுக்குள்ள போன் எடுத்தா ஃபுட், அப்படிதானே? ஆனா சுத்தி ஃபுட்ல தான் இருக்கும். பட் ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளா இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் அண்டர் நரிஷ்ட்ல இருக்கும். அண்டர் நரிஷ்ட்னு சொல்றது இட் இஸ் நாட் ஃப்ரம் லேக்கிங் ஆஃப் ஃபுட், இல்ல உணவு பற்றாக்குறை இல்ல. we are lacking in கனெக்ஷன்ல பற்றாக்குறை இருக்கு, அதுதான் அண்டர் நரிஷ்ட். இவ்வளவு நம்ம சுத்தி ஃபுட்டு தான் இருக்கு, அந்த மாதிரி ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் we are lacking in கனெக்ஷன். நம்ம எப்படி சாப்பிடுறோம், நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிடுறாங்க? ஸ்பீடா சாப்பிடுறது. டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, என்ன வைக்கிறோமோ இல்லையோ சுட சுட அப்படி போடுறது. பசங்க போன் இருந்தாதான் சாப்பிடுவேன், டிவி போட்டாதான் சாப்பிடுவேன் சொல்றாங்களா? சொல்லணுமே, அப்படிதானே? and we forgot to thank Allah. yes, தேங்க் பண்றோமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் for this beautiful life and the food தேங்க் பண்றோமா? தேங்க் பண்ணா அல்ஹம்துலில்லாஹ், so great. நம்ம கொடுக்கறது நம்ம வயிறுக்கு நிறையுது, பட் நம்ம ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் ஸ்டில் பசியில தான் இருக்குன்னு சொல்லலாம். தட் இஸ் வை we are undernourished. so today அதை பத்தி நிறைய பேசுவோம். as a parent-ஆ இல்ல as a individual-ஆ எப்படி நரிஷ் பண்ணணும் நம்ம பாடிக்கு, மைண்டுக்கு, சோலுக்கு, அதுதான் பார்க்க போறோம். சோ இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்க பசங்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க பாத்தியா ஹெல்த்தியா தான் சாப்பிடணும், போய் சாப்பிடணும் நாளையில இருந்து இப்படின்னு சொன்னா கேட்பாங்களா? நம்ம கேட்டோமா? இல்லல்ல. அதே மாதிரி அவங்களும் கேட்க மாட்டாங்க. பசங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? நம்ம செஞ்சா அவங்க அதை காப்பி பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை அவங்க காப்பி பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்டா ஆர் ஆஸ் அன் இண்டிவிஜுவலா நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க அந்த ஹெல்த்தியா ஃபாலோ பண்ணணும்னா சொன்னா பத்தாது, we have to follow with an Islamic touch. நம்ம பேசலாம். எஸ், ஸோ ஈட்டிங் ரைட், நான் கரெக்டா ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்றது இட் இஸ் நாட் அ டயட் பிளானுங்க. நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். ஹெல்த்தியா சாப்பிடணும்னாலே டயட் பிளான் ஆயிடுச்சு இப்ப எல்லாம். பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி, அது நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதுதான் நம்ம பண்ணணும், அது டயட்லாம் கிடையாது. ஓகே, பாடி நரிஷ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா நம்ம பாடி தானே வெளி தோற்றத்துல ஃபர்ஸ்ட் தெரியுது, நம்ம மனசை விட சோலை விட பாடி தானே. ஸோ பாடி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம என்ன சாப்பிடுறோமோ, இந்த வயிற்றுக்குள்ள என்ன போடுறோமோ அதுதான் நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். எப்படி தெரியுமா? நம்ம சாப்பிட்றதால
அதுதான் நம்மள ஃபீல் பண்ண வைக்குது. நம்ம ஃபீல் பண்றோம்ல, நமக்கு ஃபீலிங்ஸ் நிறைய வருது இல்ல, மிக்ஸ்டான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ்லாம், அது நம்ம சாப்பிடுறதால தான் வருது. நம்ம திங்க் பண்றோம்ல, அது நம்ம சாப்பிடுறதால தான் வருது. நம்ம பிஹேவியர் இருக்குல்ல, அதுவும் நம்ம சாப்பிடுறதால தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிடுறது என் உள்ளுக்குள்ள இருக்க செல்ஸ், ஒவ்வொரு செல் இருக்குல்ல, அதுக்கு எல்லாம் போய் சேருது. அதன் மூலியமா என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர் காமிக்குது. அதன் மூலியமா என்னோட பிரெயின் வேலை செய்யுது. அதன் மூலியமா என்னோட எமோஷன்ஸ் வெளி வருது. எஸ், நீங்க ரொம்ப சுகரி ஃபுட்டா சாப்பிடுறீங்க, ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸா சாப்பிடுறீங்க, இல்ல ரொம்ப ப்ராசஸ்டான ஃபுட்டா, ஜங்க் ஃபுட்டா சாப்பிடுறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சீக்கிரமா டயர்ட் ஆயிருவோம். ரொம்ப மூடியா ஃபீல் பண்ணுவோம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எரிச்சப்படுறது, பதட்டம் ஆகுறது, இதெல்லாம் மூடில வரும். ஃபோக்கஸே பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா? பட் இதுவே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் கலர்ஃபுல்லாவும், இந்த பிக்சர் எப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல, பிரைட்டா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா, ஒரு பேலன்ஸ்டு மீலா சாப்பிட்டோம்னா நம்மள ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ண வைக்கும், ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ண வைக்கும், ரொம்ப காமா பொறுமையா ஃபீல் பண்ண வைக்கும். எஸ், ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல சொல்லலாம்னா, காலையில எந்திரிச்சோன்னா உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புவீங்க. சாப்பிடுறாங்கல்ல பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பத்தி பேசலாம், அப்படிதானே? அப்போ ஒரு சுகரி கண்டென்ட்டா உள்ளதை பத்தி கொடுத்துட்டீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் யூனோ, ஒரு 10 மணிக்கு ஸ்கூல்ல என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு ஒரு சுகரி ஃபுட்டா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா 10 மணிக்கு அந்த குழந்தையால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு இடத்துல உட்கார முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கடைசியில டீச்சர் என்ன சொல்லுவாங்க, உங்க பிள்ளை ரொம்ப நாட்டி, ஒரு இடத்துலயே உட்கார மாட்டிருக்கா, கவனிக்கவே மாட்டிருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவோம். பட் அங்க தப்பு யார் மேலன்னு தெரியுதா? யார் அப்படி ஆக்குன அந்த குழந்தைங்களன்னு தெரியுதா? அஸ் அ பேரண்டா we have the responsibility. நம்ம ஃபுட் ஸ்டைல மாத்தினாதான் அந்த குழந்தைங்களோட ஃபீலிங்ஸ், தாட், எமோஷன்ஸ் எல்லாமே மாறும். அது பேட் பிஹேவியரே இல்ல. நம்ம எல்லாம் அது பேட் பிஹேவியர் டீச்சர் திட்டுறதும், பேட் பிஹேவியர் பேரண்ட்ஸ் திட்டுறதும் அந்த குழந்தைங்க பாவம் ரியலி. அது அவங்க பிளட் சுகரை கிராஷ் பண்ணுது, ஃபைட் பண்ணுதுங்க. அதனால அவங்களால அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. நல்லா சுகர் போட்டு காஃபி, சுகர் போட்டு பால், சுகர் போட்டு சீரியல்ஸ் கொடுக்குறேன், நான் ஹெல்த்தியா கொடுக்குறேன்ற பேர்ல சாக்கோஸ் அது இதுன்னு போட்டு நல்ல சுகரி கண்டென்ட்டா இல்ல வேற ஏதாவது கூட இருக்கட்டுமே, அப்படி கொடுத்தா இதுதான் நடக்கும். இந்த ஒன் திங், ஃபுட் இருக்கு இல்லையா, ஃபுட்டும் நம்ம மூடு இருக்குல்ல, இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம். சோ இந்த மாதிரி நடக்கும் அவங்களுக்கு. இது வேணாம், இது பசங்களுக்கு மட்டும் இல்ல, அஸ் அடல்ட்டா நமக்கு என்ன நடக்குது, ரொம்ப பிஸியா இருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணாம், ஒரு காஃபி போதும். எத்தனை பேர் பிரேக்ஃபாஸ்ட் வேணாம்னு காஃபி குடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு மட்டும் இல்ல, இவ்வளவு நாள்ல குடிச்சிருப்பீங்கல்ல. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணாம், காஃபி மட்டும் போதும், எனக்கு காஃபி கூட வேணாம், பிரேக்ஃபாஸ்டே வேணாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறோம்ல. பை த ஆஃப்டர்நூன் என்ன ஆகுது, ஆஃப்டர்நூன்ல ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஆனா என்ன சொல்லுவோம், ரொம்ப வேலை எனக்கு இன்னைக்கு, அதனாலதான் நான் டயர்டா ஃபீல் பண்றேன். அது வேலையால வந்த டயர்டா? வேலை பார்த்தா டயர்ட் ஆகுமா? வேலை பார்த்தா ரொம்ப ஆக்டிவ் ஆகும் பாடி. சாப்பிடலனாதான் we are undernourished, அதனாலதான் we are becoming tired. அது என்னைக்கு நம்ம ஒத்துக்கவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம், அப்படிதானே? சோ ஒரு பேலன்ஸ்டான பிளேட் எல்லாம் சரி. அப்ப எப்படிதான் சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும். பார்க்கலாமா? இங்க தெரியுதா இந்த இமேஜ்? இதுதான் நம்ம பிளேட். ஓகே, இன்னும் அழகான பிக்சர் வச்சிருக்கேன், காமிக்கிறேன். இதுதான் நம்ம பிளேட். இதுல half பிளேட் ஃபுல்லா உங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் சாலட்ஸ் தான் இருக்கணும். அந்த ரவுண்ட் பிளேட்ல half ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் சாலட்ஸ் தான். அதுல 1/4 உங்க புரோட்டீன்னு சொல்றது எக்கா இருக்கலாம், ஃபிஷ்ஷா இருக்கலாம், பீன்ஸ் வகைகளா இருக்கலாம், இல்ல பருப்பு வகைகளா இருக்கலாம், இல்ல பன்னீரா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு புரோட்டீன்ல. அது 1/4 இருக்கணும். இன்னும் 1/4 ஹோல் கிரெயின்ஸ் சொல்றது நம்ம ரைஸ் வகைகள், சப்பாத்தி இல்ல மில்லட் வகைகள், அந்த மாதிரி வகைகள். அது 1/4. இன்னும் கம்பல்சரியா தினசரி நம்ம பிளேட்ல இருக்க வேண்டியது ஒரு ஃப்ரூட் அண்ட் சாலட் அண்ட் வாட்டர். ஓகே, நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது இல்ல, இன்க்ளூடிங் மீ. எஸ், நான் திருத்திட்டு இருக்கேன், நீங்களும் திருத்திருங்க. எஸ், இந்த பிளேட் இப்படிதான் இருக்கணும். இப்போ தெரியுதா, ரொம்ப அழகா இருக்கா, கலர்ஃபுல்லா? half பிளேட் எப்படி இருக்கணும், ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் சாலட்ஸ் இருக்கணும். 1/4 புரோட்டீன், 1/4 ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் கண்டிப்பா ஒரு ஃப்ரூட் அண்ட் வாட்டர், சாலட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். எஸ், சோ நான் சொன்னது ஆல்ரெடி. இந்த மாதிரி பிளேட் இதெல்லாம் பார்த்துட்டு பத்தியா இவ்வளவு ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம செஞ்சா நம்மளை பார்த்து காப்பி பண்ணுவாங்க. நீங்க டெய்லி நல்லா ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி தண்ணி எடுத்து குடிக்கிறீங்கன்னா உங்க குழந்தையும் அதே பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த குழந்தையும் ஓகே இது நல்லது போல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் ஸ்டார்ட் பண்ணும் குடிக்க. நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்கவே அவசியம் இல்ல. they will also copy you and say பிஸ்மில்லா. ஓகே, ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? எஸ் எவ்ரிஒன், ஒரு சின்ன கேம் விளையாடலாம். எல்லாரும் சாட் பாக்ஸ்ல ஃபயரா இருக்கணும். ஓகே, இன்னைக்கு
இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு உங்க உடம்பு பேசுதுன்னு நினைச்சுக்கோங்க, உங்க பாடி பேசுதுன்னு நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ சொல்லணும்னா எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்னை ரொம்ப ஹைட்ரேட்டடா தண்ணி குடிச்சு சூப்பரா வச்சுக்கிட்ட, நல்லா ரெஸ்டா வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லணும்? இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னா, நீ என்ன எனக்கு சாலட்லாம் தராம சிப்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன எனக்கு தண்ணியே தர மாட்டேக்க, நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன் வாட்டர் குடிச்சதுக்கு. வாவ், என்ன விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும் அதையும் சொல்லணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. எஸ், எந்த விஷயத்துக்கு? நீ என்ன தூங்குற டைம்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க, நான் எப்படி தூங்குவேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதும் இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கம்ப்ளைண்ட். வேற 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 எல்லாரும் கமான். தண்ணீர், தண்ணீர்னு போட்டா எப்படி கம்ப்ளைண்டா இது? ஓகே, தண்ணி குடிக்க மாட்டீங்களா? நீங்க ஏன் கேட்டகரி போல. ஓகே, வேற 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 கமான் எவ்ரி ஒன். ஸ்லீப் பாசிட்டிவ். மத்தவங்கலாம் எங்க? என்னாச்சு? கம்ப்ளைண்டே இல்லையா? உங்க பாடி ரொம்ப அழகா வச்சிருக்கீங்களா? வாவ், வெரி நைஸ், ஸ்வீட், தட்ஸ் குட். ஓகே, ஏன் இதெல்லாம் தெரியுமா? பாடி இருக்குல்ல, நம்ம உடம்பு இருக்குல்ல, இட் இஸ் அமானா. அமானாங்க, இட் இஸ் ட்ரஸ்ட் ஃப்ரம் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமானாவா கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது, பாடின்றது. இது எந்த அளவுக்கு நீங்க பொக்கிஷமா பாத்துக்கணும், எந்த அளவுக்கு நீங்க கேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு அமானா அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அது பொறுப்பா ரெஸ்பான்சிபிளா இருக்கும். நம்ம விஷயமா இருந்தாதான் we won't take care. அதுக்காக தான் அல்லாஹ் இட் இஸ் given to us, அமானாவா கொடுத்திருக்கான். நீங்க கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ஒன்றும் லக்ஸூரியஸா வாழணும், எல்லா காஸ்ட்லியான ஐட்டம்ஸா வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. என் வீட்டுல எனக்கு என்ன முடியும், என்னால என்ன முடியும், என் உடம்பு எப்படி கேர்ஃபுல்லா பாத்துக்க முடியும்ன்றதுலதான் இருக்கு. இட் இஸ் நாட் சம்திங் லக்ஸூரியஸ். ஓகே, இட் இஸ் கிராட்டிடியூட். அதுதான் இங்க. நம்ம பாடி இஸ் அன் அமானா. சோ அல்லாஹ் உங்களை நம்பி இவ்வளவு அழகான ஒரு படைப்பை கொடுத்திருக்கான். ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், மைண்ட் நரிஷ்மெண்ட். மைண்ட் நரிஷ்மெண்ட்னு சொல்றது ஈட்டிங் வித் அவேர்னஸ். நம்ம என்ன சாப்பிடுறோம், குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஊட்டி விடுங்களேன் டிவியை போட்டு. சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் கூட சோறுக்குள்ள வச்சு ஊட்டி விட்டா அந்த குழந்தைங்களுக்கு தெரியவே செய்யாது. அவங்க சாப்பிடாத விஷயத்த அப்படிதான் கொடுக்க முடியும்ட்டு நம்ம என்ன பண்றோம், டிவியை போட்டு உட்காந்து அப்படி காமிச்சிடுறோம் இல்லையா? பட் அந்த அவேர்னஸே இல்லாம போயிருது. நான் என்ன சாப்பிடுறேன்னே தெரியாம போயிருது. அதை ரசிச்சு சாப்பிடாமே போயிடுறாங்க. எஸ். சோ இங்க எல்லாரும் சொல்லுங்க, நீங்க சேட் ஆனீங்கன்னா என்ன சாப்பிடுவீங்க? நான் சேடா ஃபீல் பண்றேன் அப்படின்னா என்ன கிரேவ் ஆகும் உங்களுக்கு? சம் கிரேவ்னஸ் வரும். கண்டிப்பா எல்லாருக்கும் இது இருக்கு. as a human being நான் சேட் ஆயிட்டேன்னா நான் இதை போய் சாப்பிட்டா என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணனா நான் இதை போய் சாப்பிட்டா எனக்கு ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சாப்பிடுவோம்ல. வாட் இஸ் தட்? என்ன சாப்பிடுவீங்க நீங்க எல்லாம்? பிரியாணி, டீ. அதான் வரேன் 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 பிரியாணி, டீ தானே வரேன். ட்ரிங்கிங் ஸ்லைஸ். ஆமா, ஸ்வீட்ஸ் ஆர் கிரன்ச்சி ஃபுட்ஸ். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. மொறு அதான் கிரன்ச்சியா தேவைப்படும். மசாலா பூரி, பிரெட் ஆம்லெட், கிட்கேட். அப்பா, இப்ப எல்லாருக்கும் பசியே வரப்போகுது இதை பார்த்து. மெனு கார்டே அனுப்புறீங்களே. சரி, இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல. வாட் இஸ் தட்? டீ இஸ் மை எமோஷன்ங்க, பிரியாணி இஸ் மை எமோஷன்ங்க. இப்படி சொல்லி சொல்லியே எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம்? என்னங்க எமோஷன்? இட் இஸ் நாட் யுவர் எமோஷன். அது எமோஷன் ஈட்டிங்க்கு வராது. நீங்க பசி எடுத்து போய் சாப்பிடல. ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கோம், பிரியாணி கடை வந்துச்சுன்னா, அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் நிப்பாட்டி அங்க போய் ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டுமே இல்ல வாங்கிட்டாவது போய் வீட்டுல போய் சாப்பிடுவேன். எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? ஏன்னா கேட்டா பிரியாணி இஸ் மை எமோஷன் அப்படின்னு பேர் வேற வச்சாச்சு அதுக்கு. மட்டன் பிரியாணி தான் எமோஷன். அடடா, இதுல ஸ்பெஷல் வேற. செம செம. அது சரி. ஆக்சுவலி நம்ம பசி, அது பேர் பசி, அது பேர் பசியில சாப்பிடுறது இல்ல. இட்ஸ் ஆக்சுவலி an எமோஷன். பட் என்ன தெரியுமா, நம்ம பசியில ரெண்டு வகை இருக்கு. பிசிக்கல் பசி, பிசிக்கல் ஹங்கர், எமோஷனல் ஹங்கர்னு இருக்கு. பிசிக்கல் ஹங்கர்னு சொல்றது நம்ம நார்மலா இருக்கிறது. நார்மலா டெய்லியும் லஞ்ச் சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம். இது நார்மலா சாப்பிடுறது ஸ்லோவா பில்ட் ஆகிற ஒரு விஷயம். நம்ம சாட்டிஸ்பாக்சனா ஃபீல் ஆகும் அந்த இடத்துல, நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ண மாட்டோம். பட் எமோஷனல் ஹங்கர் சடனா உருவாகும். அந்த கிரேவ்னஸ், நான் இப்ப சாப்பிட்டே ஆகணும். சாக்லேட் மண்டைக்குள்ள வந்துருச்சா, டிவியில பாத்துட்டேன்னா, எங்கேயாவது பாத்துட்டேன்னா எனக்கு இப்ப சாப்பிட்டே ஆகணும். பிரியாணி ஸ்மெல், சாப்பிட்டே ஆகணும். அந்த மாதிரி அதுதான் எமோஷனல் ஹங்கர்னு சொல்றது. அது பசியால வந்தது இல்ல. இட் இஸ் கிரேவ்னஸ். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுருக்க கூடாதுல, நானே டயட்ல இருக்கணும்னு நினைச்சேன், இப்பதான் இது சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு கில்ட் வேற. நல்லா சாப்பிட்டுறது, அதுக்கப்புறம் இந்த கில்ட்டா வேற ஃபீல் பண்றது. எஸ். சோ ஒரு குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது, ஸ்கூல்ல இருந்து வந்து எதுக்கும் அப்செட்டா இருக்கு. உடனே மம்மி என்ன பண்ணுவாங்க, ஒரு சாக்லேட்டை கொடுத்து, நீ ஏன் சேடா இருக்க பாரு, உனக்கு நான் சாக்லேட் வச்சிருக்கேன் அப்படின்றோட அந்த குழந்தை முகத்துல ஒரு ஸ்மைல். அந்த குழந்தை அப்படியே அந்த எமோஷனை மறந்துடும்.
சாக்லேட் போய் ஹாப்பியா சாப்பிட்டுரும். பட் யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? அந்த குழந்தை நெக்ஸ்ட் இந்த பிரெயின் என்ன பழகுது தெரியுமா? பிரெயின் பழகிடுச்சு இதை என்ன, சேட்னஸ் வந்தா சாக்லேட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தை அந்த எமோஷன் வரும்போது அது வெளிக்காட்டாம டைரக்டா அந்த ஃபுட்டை தேடி போகும். நீங்க என்ன பழகி வச்சிருக்கீங்களோ சாக்லேட், நெக்ஸ்ட் டைம் அவங்க சாக்லேட்காக அழுவாங்க. பட் நாட் பிகாஸ் ஆஃப் சாக்லேட். அந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும், வேற என்னமோ எமோஷனலி ஹர்ட் ஆயிருப்பாங்க. பட் நம்ம அதை தான் மூடி மறைச்சிட்டோமே ஒரு சாக்லேட்டை கொடுத்து. ஒரு எமோஷனலா ஒரு விஷயத்த வந்தாங்கன்னா அது என்னன்னு கேட்டு நம்ம அதை சால்வ் பண்ண பார்க்கணும். நம்ம போய் சாக்லேட்டை கொடுத்து அந்த எமோஷனையே சப்ரஸ் பண்ணிடுறோம், அடக்கிடுறோம், அவங்களை வெளிக்கொண்டு வராம மனசுக்குள்ளேயே தேங்கிடுறது. இட் இஸ் ஆக்சுவலி ராங். அதை மாத்திக்கலாம். ஓகே, அது எமோஷனல் ஈட்டிங்கா ஸ்டார்ட் ஆகி ஒபிசிட்டிக்கு போய் முடிஞ்சிடும். ஓகே, அஸ் அடல்ட்டா நம்மளும் ஒன்று பண்ணுவோம். ஃபுல் டே நான் நல்லா வேலை பார்த்துட்டேன், அப்ப என்ன பண்ணுவோம், கண்டிப்பா எனக்கு இந்த ட்ரீட் வந்தே ஆகணும், நைட்டு போய் நான் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா நான் நல்ல வேலை பார்த்துருக்கேன். அப்படியா? நல்லா வேலை பார்த்தா நம்ம உடம்புக்கு தேவை பிரியாணி இல்ல, ரெஸ்ட். எஸ், அது பிரியாணி கேட்கவே இல்லையே, நீங்க கேக்குறீங்க. உங்க உடம்பு கேட்கறது ரெஸ்ட். நல்ல வேலை பார்த்தா போய் தூங்கணும். ஓகேயா? சோ இதெல்லாம் ஓகே. அப்போ மைண்ட் நல்லா காமா வச்சுக்கிறதுக்கு என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், கிரீன் கலர்ல இருக்க வகைகள், ஹெல்த்தியான வகைகள் எல்லாம் சாப்பிடலாம், நட்ஸ் சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம் நல்லா. இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும் நம்ம மூடை நல்லா வச்சுக்கிறதுக்கு, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கட் இருக்கு இல்லையா, கட்டுன்னு சொல்றது வயிறு பகுதியில உள்ளது. இந்த குடல்லாம் இருக்குல்ல, வயிறு பகுதியில உள்ளது கட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கட்டும் பிரெயினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. நீங்க என்ன உங்க வயிற்றுக்குள்ள தூக்கி போடுறீங்களோ, உங்க வயிறு ஹாப்பி ஆச்சுன்னா உங்க மைண்டும் ஹாப்பியாவும் காமா இருக்கும். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் இங்க பிரதிபலிக்குது. நம்ம கட் ஹெல்த், அதான் கட் ஹெல்த் இப்ப ஃபுல்லா யூடியூப் ஃபுல்லாவே அதான கட் ஹெல்த், இப் யூ கெட் ஹெல்த். பட் அது எப்படி வச்சுக்கிறது அங்கதான் மேட்டர் இல்லையா? சோ உங்க கட் ஹெல்த்தை ரொம்ப குட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஹாப்பி ஆயிரும். அது ஹாப்பி ஆச்சுன்னா உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பி ஆயிரும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, உங்ககிட்ட சாப்பிடுற விஷயம் பட் ஹெல்த்தியான விஷயம், சிப்ஸ், முறுக்கு, நோ அதர் ஜங்க் ஃபுட். ஓகே, ஹெல்த்தியான விஷயம், ஒரு நட்ஸ் இல்ல காய்ந்த திராட்சை, ரைசின்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏதாவது இருக்கா? நம்ம ஐம்புலன்களை யூஸ் பண்ணி பண்ண போறோம். இட்ஸ் a mindful eating. மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் காய்ந்த திராட்சையை வச்சு சொல்றேன், இல்ல பாதாம், எனிதிங் உங்க கையில இருந்தா எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு. எஸ், அதை எடுத்து ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. ஐம்புலன்களை ஃபர்ஸ்ட் பாக்குறது, நம்ம என்ன சாப்பிடுறோம்ன்றத அவேர் ஆகி நான் இதுதான் சாப்பிட போறேன்னு சொல்லி பாக்குறது. நெக்ஸ்ட் ஒன், ஃபீல் பண்ணுங்க, அந்த ஷேப் எப்படி இருக்கு, டெக்ஸ்டர் எப்படி இருக்கு, பாதாம் இருந்தா அது எப்படி இருக்கு, ரைசின் அந்த எனி கைண்ட் ஆஃப் நட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி திங்ஸ். இப்போ என்ன உங்களால பக்கத்துல இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்சா. ஓகே, திஸ் இஸ் an ஆக்டிவிட்டி. இப்போ இது கவனிச்சுட்டு இது முடிஞ்ச பிறகு கூட போய் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்புறம் ஃபீல் பண்ணணும், டெக்ஸ்டர், ஷேப் எப்படி இருக்குன்னு, டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு. ஸ்மெல், நம்ம ஸ்மெல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரைசிங்லாம் கையில வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக் நம்ம மோந்து எந்த ஃபுட்டையும் மோந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோம். பட் அந்த ஃபுட்டு ரொம்ப அழகான ஃபுட்டு, நமக்கு பக்கத்துல வச்சாலே அந்த ஸ்மெல் வரும். அதை ஸ்மெல் பண்ணுங்க. ஓகே, ஃபீல் பண்ணுங்க அது எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுங்க. தூக்கி வாயில போட்டு மனம் சாப்பிட்டு தண்ணி அள்ளி குடிக்கிறது. நாட் லைக் தட். ஸ்லோ, ஈட் ஸ்லோலி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈட் ஸ்லோலி அண்ட் சூ இட். நல்ல மென்னு சாப்பிடுங்க. ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, பாதாம் நான் வாயில போட்டப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ மெதுவா நான் சூ பண்றப்ப அந்த டெக்ஸ்டர் எப்படி மாறுது, அந்த டேஸ்ட் எப்படி மாறுதுன்ற நோட்டீஸ் பண்ணுங்க. This is what mindful eating. It is not only for badam, it is not only for this. நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாடுமே இப்படிதான் சாப்பிடணும். Eat slowly, நல்லா சூ பண்ணணும், மைண்ட்ஃபுல்லா ஈட் பண்ணணும். இப்படி சாப்பிடுறப்ப என்ன நடக்கும்னோ, நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. அண்ட் யூ வில் நாட் ஈட் மோர். நீங்க கம்மியா தான் சாப்பிடுவீங்க. இட்ஸ் அ ட்ரிக். இதுதான் அப்பட்டமான உண்மை. பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் தம் பண்றது இல்ல. கேட்டா நான் இப்படிதான் ஸ்பீடா சாப்பிடுவேன், நான் இப்படிதான் ஸ்லோவா சாப்பிடுவேன், நான் இப்படிதான் ஸ்லோவா சாப்பிடுவேன். பட் ஆக்சுவலி அப்படிதான் சாப்பிடணும். ஸ்லோவா மென்னு நிதானமா சூ பண்ணி அதை ஃபீல் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். ஓகே, ஸோ ஃபேமிலியா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேலைக்கு ஒன்னா உட்காந்து, எந்த ஸ்கிரீன் டைம் இல்லாம, எந்த போன், டிவி, எந்த கனெக்ஷன்ஸ் இல்லாம நீங்க ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசி லிசன் பண்ணி இருந்து மைண்ட்ஃபுல்லா சாப்பிட்டு பாருங்களேன். எமோஷனலி யூ வில் பி கனெக்டட். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது உங்க ஃபேமிலிக்குள்ளேயே வராது. ஆட்டோமேட்டிக்கா உங்க எமோஷனல் ஸ்ட்ராங் ஆயிடும். எஸ், நெக்ஸ்ட் சோல் நரிஷ்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஈட் வித் கிராட்டிடியூட். இது வெரி இம்பார்ட்டன்ட் நரிஷ்மெண்ட்னே சொல்லலாம். நம்ம இஸ்லாமிக் வேல எப்படி சொன்னா, அல்லாஹ் he says in the Quran, நம்ம சாப்பிடுறதா இருக்கட்டும், குரான்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மள அழகா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும்னு கொடுத்துருக்கு. ஈவன் சாப்பிடுற விஷயத்துல ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம சாப்பிடணும்ன்றத. அதாவது நம்ம வயிற்றுக்கு, நம்ம வயிறுன்னு ஒன்று இருக்கு, அதை ஃபுல்லா சாப்பிட்டு
நமக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஃபுல்லா சாப்பிட்டு, பிடிக்கலன்றதுக்காக கொஞ்சமா சாப்பிட்டு இப்படியே பழகிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி கொஞ்சம் தான் சாப்பிடணும். நம்ம வயிறை 3 பகுதியா பிரிக்கணும். ஒரு பகுதி உணவுக்கும், ஒரு பகுதி தண்ணீருக்கும், இன்னொரு பகுதி காற்றுக்கு. கேப் இருக்கணும். அங்க ஒரு காற்றுக்குன்ற ஒரு பகுதி அல்லாஹ் அப்படியே விட்டுற சொல்லியிருக்கான். Too much of eating, excess of eating, it is not good. It is not the sunnah of eating. அது சொன்னாலே கிடையாது. ஓகேங்களா? எக்ஸஸா சாப்பிடுறதே தவிர்த்து இவ்வளவு சாப்பிட்டா எனக்கு எனர்ஜி கிடைக்கும், நீங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு எனர்ஜி கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா eat only one வாழைப்பழம். அங்க அங்க ஆப்பிள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஆப்பம் இருக்கு, இடியாப்பம் இருக்கு, பாயா இருக்குன்றதுக்காக எல்லாமே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான எனர்ஜி, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு எனர்ஜிக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சா eat only that. அது போதும். இவ்வளவு எனர்ஜி எனக்கு போதும்னா அது போதும். ஓவரா எக்ஸஸா எப்பயாவது ஒரு அக்கேஷன்ல விருந்து போறோம், ஃபேமிலி கெட் டுகெதர், அப்ப நோ ப்ராப்ளம், அப்ப என்ஜாய் பண்ணுங்க. பட் ரெகுலரா இதுதான் எப்பயுமே எனக்கு பிடிச்சதுன்னா நான் நிறைய சாப்பிடுவேன், பிடிக்கலன்னா சாப்பிடவே மாட்டேன். இட் இஸ் ஆக்சுவலி ராங். நம்ம சொன்னால எப்படி சொல்லியிருக்கு, குரான்ல என்ன சொல்லியிருக்கு, ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதான் சொல்லியிருக்காங்க, நம்ம வயிறை 3 பகுதியா பிரிக்கணும். ஒரு பங்கு உணவுக்கும், ஒரு பங்கு தண்ணீருக்கும், இன்னொரு பங்கு ஏர் காத்துக்கும். அதுதான் எம்டினஸா விட சொல்றது. ஆக்சுவலி எப்பயுமே ஃபுல் வயிறுக்கு சாப்பிடவே கூடாது. இடம் இருக்கு, இன்னும் வச்சு சாப்பிடலாம். அதுவும் பஃபே எல்லாம் போயிட்டா சொல்லவே தேவையில்லை. இடமே இருக்காது, ஆனா எல்லாமே இருக்கு, பிடிச்சதா இருக்கு, என்ன பண்ணுவோம்? எக்ஸஸ் ஈட்டிங் இட் இஸ் நாட் குட். சோ எப்படி சாப்பிட சொல்லியிருக்காங்க? கை கழுவிட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட சொல்லியிருக்காங்க, ஈட் வித் யுவர் ரைட் ஹேண்ட் அண்ட் உங்கள் அருகாமையில் இருக்கிறத சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தேவையானது உங்க பக்கத்துல இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் இல்லாம இது போதும், எனக்கு என் பக்கத்துல இதுதான் இருக்கு. அவாய்ட் வேஸ்ட். தேவையில்லாம வேஸ்ட் பண்ணி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி சாப்பிட வேணாம். அண்ட் ஆஃப்டர் எவ்ரிதிங் சே அல்ஹம்துலில்லாஹ் தட் ஃபினிஷிங். அதுதான் நம்ம ரொம்ப கிராட்டிடியூட்னே சொல்லலாம் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் we are saying alhamdulillah, yes we are thanking Allah, but எத்தனை பேரு நம்ம டேஸ்ட் பண்றோம் இல்லையா, டைஜஸ்ட் ஆகுது இல்லையா, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இல்லையா, அதுக்கு தேங்க்யூ சொல்றோமா? அதுக்கு நம்ம கிராட்டிடியூடா ஃபீல் பண்றோமா? திங்க் பண்ணி பாருங்க. எஸ், கிராட்டிடியூடுன்னு சொல்றது இட்ஸ் a nourishmentங்க. ஸோ டூ இட். பண்ணலாமா? ஸோ என்ன க்ளோசிங் டேக் அவே? பாடி பார்த்தாச்சு, மைண்ட் பார்த்தாச்சு, சோல் பார்த்தாச்சு. ஸோ வாட் இஸ் தட்? நம்ம பாடியை நரிஷ் பண்றப்போ நம்ம மைண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகும். நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ நம்ம ஹார்ட் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணும். நம்ம ஹார்ட் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றப்போ நம்ம எப்பயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கனெக்டடா தான் இருக்கும். அது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. எஸ், ஸோ இதுதான் நரிஷ்மெண்ட். பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க, மைண்டை அவேர்னஸோட வச்சுக்கோங்க, நம்ம ஹார்ட்டை ரொம்ப கிராட்டிடியூடா ஃபீல் பண்ண வைங்க. நம்ம ஒவ்வொரு உணவையும் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி அந்த மைண்ட்ஃபுல்னஸை ஃபாலோ பண்ணி அல்லாஹ் ஒவ்வொரு நிமிஷமும் தேங்க் பண்ணி இது பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. மே யூ ஆல் ஸ்டே நரிஷ்ட் இன் பாடி, மைண்ட் அண்ட் சோல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயமாவது கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃபீட்பேக் இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இட்ஸ் அன் அமேசிங் திங். மாஷா அல்லாஹ், நீங்கள் ரொம்ப அருமையாக சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக அண்ட் அதே சமயம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டீங்க. எம்பவர்மெண்ட்டுக்கான விஷயம், நம்ம எம்பவர்லாம் ஆகிறது இருக்கட்டும், முதல்ல நரிஷ்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ், இட்ஸ் அ ரியலி அமேசிங் திங். Masha Allah, Alhamdulillah. Thank you so much for this wonderful session. Alhamdulillah. And sisters, உங்களுடைய கருத்துக்கள், brothers உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். Alhamdulillah. யார்கிட்டையுமே எந்த கருத்துமே இல்லையா? ஜஸ்ட் ஷேர் யுவர் ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் யூட்டிலைஸ் யுவர் செல்ஃப். எஸ், என்ன ஃபீட்பேக், என்ன இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்துச்சு. நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் நிறைய சொன்னாங்க. எல்லாமே தெரியாதுல்ல எல்லாத்துக்கும்.
கரெக்ட். அப்போ அதெல்லாம் சொல்லும்போது இப்போ நிறைய பேர் சூப் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க. அர்ஜென்ட் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போகலான்னு தான் நினைப்பாங்க. அப்போ அதெல்லாங்கும்போது கொஞ்சம் அது கரெக்டாக தானே இருக்கு, இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அதனால உடம்புக்கு நல்லதுன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. பின்ன மற்றது இது இப்படியெல்லாம் சாப்பிடலாங்கிறதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாங்கிறது வந்து இப்போ சொல்லும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி அது நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். என் பேர் ஆயிஷா. எனக்கு வந்து இப்போ நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீங்க சொன்னது மாதிரி தான் நான் கூட டிவியை போட்டு வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். எனக்கு அது சாப்பாடு கிட்ட வச்சு டிவி ஆன் பண்ணிடுவேன். அப்படின்னு நான் கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ரீசெண்டா சுகர் நிறைய ஜாஸ்தியா இருக்குது. நான் வந்து ஒரு ஏஜ் கொஞ்சம் எனக்கு ஒரு 50 55 வயசு ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஃபுட்டுலாம் நான் வந்து எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்? நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே இப்ப வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய ஆள் வரலையும் எப்படி நடந்துக்கணுங்கிறத இப்ப நீங்க சொல்லி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்ல. போனை ஆன் பண்ணாதான் பசங்க சாப்பிடுது. டிவி ஆன் பண்ணாதான் நாங்க பெரியவங்க சாப்பிடுறோம். இந்த மாதிரி தான் இப்ப ஓடிட்டு இருக்குது கால நிலைமை. நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப யூஸா இருந்தது. இதை கேட்டுட்டு எனக்கு ஒரு பிரமிப்பா கூட இருந்துச்சு. உங்க பேச்ச கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல இது தருவான். நான் வந்து எனக்கு இப்படி இருக்கிறதுனால எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிடணும்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். சரிம்மா. சாப்பிடுங்க. வாட்டரி கண்டென்ட்டா இருக்கிறப்போ அப்போ வந்து நீங்க மத்த இதுக்கு கிரேவ் ஆக மாட்டீங்க. மத்த விஷயம் உங்களுக்கு தோணாது. நார் சத்துன்றப்போ உங்களுக்கு வயிறு அதிலே ஃபுல் ஆயிரும். உங்க சுகர் டயபெட்டிஸும் கண்ட்ரோல் ஆகும். எஸ்பெஷலி இந்த சியூ பண்ணி ஸ்லோவா சாப்பிடணும்னு சொல்றது டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும், ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இட் இஸ் செட் ஃப்ரம் த குரான். குரான்லயே சொல்லப்பட்டிருக்கு. பட் நம்ம அது டைரக்டா இருக்குன்னு சொல்லலாம். காமனா இது நல்லதுன்னு நம்ம குரான்ல சொல்லப்பட்டா அது எல்லா நோய் நொடிக்குமே நல்லதாவே இருக்கும். அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள்ல இருந்து அல்லாஹ் லேசாக்குவான்னு நான் சொல்றேன். நார் சத்துக்களா உள்ளதை சாப்பிடுங்க. இன்ஷாஅல்லாஹ். Yes. வேற யாருக்கும் என்ன கேள்விகளும்? உங்களுக்காக நியூட்ரிஷனிஸ்டே இருக்காங்க. தாராளமா கேட்டுக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தைங்களுக்கு என்னங்க வர ஒரு நிமிஷம் இருக்கும். என்னன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடுனாலதான் அதுக்கு சேட்டை பண்றதுன்னு இன்னைக்கு கொடுத்துருக்கேன். அதுங்களுக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கணும், ஏன் கொடுக்காததுனாலயா நம்ம சாப்பாடு கொடுத்தோம் சேட்டை பண்ணுது. அதுங்களுக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கல அப்படின்றத அதுக்குதான் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பர்கீஸ். நான் வந்து எனக்கு வந்து ஒரு 52 வயசு ஆகுது. நான் வந்து எனக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்பவே செல்லவே மாட்டிருக்கு சாப்பாடு. ஆனால் வந்து இந்த நொறுக்கு தீன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றேன். மற்றபடி இந்த சாப்பாடு திங்கணும், ஒரு 2 தோசை திங்கணும், ஒரு 2 இட்லி திங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டிருக்கு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த நீர் கடுப்பு பிரச்சனையும் இருக்குது. தண்ணி நல்லா தான் நான் குடிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குமா. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க சொன்னது உங்களுக்கு 52 வயசு ஆச்சுன்னு இல்லையா? அந்த ஏஜ் தாண்ட நமக்கு எல்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். நமக்குலாம் ரொம்பவே நடக்கும். நிறைய இது மெனபாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால நிறைய பீரியட்ஸ் நிக்கக்கூடிய காலம்னு சொல்லுவோம். சோ அந்த ஒரு காரணத்தினாலையும் உங்களுக்கு சாப்பிடுற விஷயம் பிடிக்காம போகலாம். சோ உங்களுக்கு வந்து வாழைப்பழம் இஸ் ஆக்சுவலி ரொம்ப குட். மெக்னீசியம் நிறையவே இருக்கு. பட் ரொம்ப எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிட்டால் அமிர்தமும் நஞ்சு. அப்படிதான் இது. நல்லதுன்றதுக்காக ஓவர் ஈட்டிங்கும் பண்ணக்கூடாது, கம்மியாவும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃப்ரூட்ஸா எடுத்துக்கோங்க. நான் தண்ணி நல்லா தான் குடிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு நீர் கடுப்பு இதெல்லாம் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் வரும். நீங்க மத்தது எதுவுமே சாப்பிடுறது இல்லை, தண்ணி மட்டும் தான் குடிக்கிறீங்க. தண்ணி குடிக்கிறதுன்னு உங்களுக்கு எனர்ஜிலேயே போயிடும், வேர்க்கும் இதுலயே போயிருது இல்லையா? சோ உங்களுக்கு நீர் கடுப்பு வராம இருக்குன்னா நீங்க வாட்டரி கண்டென்ட் இல்ல காய்கறி மட்டும், நீர் சத்து உள்ள காய்கறி மட்டும் சாப்பிடுங்க. இல்ல வாட்டர் மெலன், இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்க பழங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்துங்க. அந்த ஹார்மோன் எல்லாம் செட் ஆயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வர்றப்போ திருப்பி அகைன் லைட் ஃபுட்ஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல கஞ்சி மாதிரி வச்சு குடிங்க. அந்த மாதிரி ட்ரை நல்லதுமா.
ஆனா எனக்கு வந்து தைராய்டு இருக்குது, பிபியும் இருக்குது. மற்றபடி சுகர் கிடையாதுமா. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்பவே நல்லது. நீங்க ஃப்ரூட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த இப்ப என்ன சுகர் இல்லாதனால அல்ஹம்துலில்லாஹ். நல்லதுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ரொம்பவே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சதுன்னு சொல்லலாம் இந்த கிளாஸ்ல இன்னைக்கு. கொஞ்சம் சவுண்டா பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்போ கேக்குதுங்களா? கேக்குது. சரி. ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய இந்த கிளாஸ்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். புதுசு புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து தீர்மானிக்கும், நம்மளோட மனநிலையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரு டவுட் ஒன்று என்னன்னா, ஸ்டொமக்கில் வந்து 2 ஆர்கன் இருக்கும், ரெண்டுமே ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு ஆர்கனுக்கு வந்து நம்ம கரெக்டான ஃபுட்டை வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டை வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே. ஆமா. அது வந்து நமக்கு ஒரு ஹெல்த் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம், ஓகே. பட் நமக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடை கூட வந்து நம்ம சாப்பிட்டோம், அதாவது இப்போ எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு வெஜிடபிள் சாப்பிட்ணும், மற்ற வேற ஏதோ ஒரு சாப்பிட்ணும், அதை சாப்பிட்டா தான் வந்து ஹெல்த்தி அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே கூட நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னாலுமே அது வந்து மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஹாப்பியாக இருக்குமா? மைண்ட் செட் இருக்கு இல்லையா, தட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் ஹியர்னு சொல்லலாம். நல்லதுன்னு தெரியுது, பட் ஆனா எனக்கு பிடிக்காது அப்படி. பட் அது நல்லது தானே, நல்லது இல்ல. மைண்ட் செட் நீங்க டியூன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஹாப்பி ஆகும். வயிற்றுல 2 இல்ல, வயிறு பகுதியில 1, மைண்டும். இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நல்லதா போட்டா இங்க நல்ல ரியாக்ட் ஆகும். சோ அதை பிடிக்காதுன்ற அந்த வார்த்தையை டெலிட் பண்ணிடுங்க. உங்க மைண்ட் செட்டை டியூன் பண்ணி, அவ்வளவுதான். ஓகே. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். நிஜமா எனக்குமே வந்து பர்சனலாக காலைல குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து விடுற சாப்பாடில் அவங்களுடைய ஆக்டிடியூட் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இனிமேல் பேரண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நமக்கு தேவை அப்படின்றது. மாஷாஅல்லாஹ், ரொம்ப அருமையான ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க. ஜஸாக்கல்லாஹு கைர். மேலும் மேலும் உங்கள் பணி தொடரட்டும். மேலும் மேலும் நாம் இணைந்து நிறைய விஷயங்களை இந்த உம்மத்துக்காக நம்ம செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ ஸோ மச். இன்ஷா அல்லாஹ் ஒரு காணொளியில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். வேறு ஒரு சகோதரர் நம்மக்கிட்ட பேச வராங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.